வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆரணி பேரூராட்சியில் பேருந்து நிலையம் அமைக்க உள்ள இடத்தை திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு. பிரதாப் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி நூற்றாண்டை கடந்த பேரூராட்சியாக உள்ளது. இப்பேரூராட்சி மன்ற தலைவராக எம். ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக கே. சுகுமார், நியமன குழு உறுப்பினராக டி. கண்ணதாசன், செயல் அலுவலராக அபுபக்கர் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். இந்த பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இந்த பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு என பேருந்து நிலையம் இல்லை. இதனால் விவசாயிகள், தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்கள், வியாபாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பல தரப்பு மக்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய ஆங்காங்கே உள்ள கடைகளின் முன்பகுதியிலும் சாலை ஓரங்களிலும் வெயிலிலும் மழையிலும் காத்திருந்து பயணம் செய்யும் போது அவல நிலை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற துறை கே.என். நேரு தமிழகத்தில் உள்ள 11 பேரூராட்சிகளில் பஸ் நிலையம் அமைக்க ரூபாய் 49 கோடி ஒதுக்கப்படும் என அறிவித்தார். இதில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சி மற்றும் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி ஆகிய 2 பேரூராட்சிகளில் பஸ் நிலையம் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு ஆரணி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற துறை கே.என். நேரு, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு மக்கள் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர். இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு. பிரதாப் ஆரணியில் பேருந்து நிலையம் அமைக்க பேரூராட்சி மன்றம் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார். அப்போது பொன்னேரி தாசில்தார் சோமசுந்தரம் பஸ் நிலையம் அமைய உள்ள இடத்தின் நீளம், அகலம், சர்வே எண் உள்ளிட்டவைகளை கலெக்டருக்கு விளக்கி கூறினார். அதனை கேட்டறிந்த கலெக்டர் தரமான முறையில் மண் பரிசோதனை செய்துவிட்டு பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று தாசில்தார், செயல் அலுவலர், பேரூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோருக்கு அறிவுறுத்தினார். இதன் பின்னர் ஆரணி பேரூராட்சி மன்ற தலைவர் சார்பில் கலெக்டரிடம் ஆரணி அரசினர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரம் இயங்கும் வகையில் டாக்டர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க வேண்டும், ஜி.என். சிட்டி தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய வடக்கு தொடக்க பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும், ஆரணி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி மன்ற அலுவலர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.